நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவனே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் உம்மோட வார்த்தைகளை கொண்டு வர கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி, இந்த காலை வேளையில முற்றுமாக இந்த ஆராதனை உம்மோட வார்த்தை உம்மோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சந்தோஷமா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த 6வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 5 மாதங்கள் நடத்தினவர் இந்த 6வது மாதத்தையும் மகிமையாக, கிருபையாக, பிரசன்னமாக, சமாதானமாக ஜீவனுள்ள தேவன் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தை கேட்க வந்தவர்கள் ஜீவனோடு இருக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. My God is good all the time. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு இன்றைக்கு சபைக்கு வந்திருப்பீரானால், நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுவார். இன்றைக்கு வந்தவர்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்னைக்கு சபையை மிஸ் பண்ணுவங்க கிடையாது. சபைக்கு வந்தவங்க நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஏனென்றால் 6வது மாதம் நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். He is a good God. சொல்லுங்களேன். He is a good God. He is always good God. ஹல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? தமிழ்ல சொன்ன ஒன்று பஞ்சா இருக்கும். நம்ம தேவன் நல்ல தேவன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நல்ல தேவன். நம்ம கெட்டது பண்ணாலும் அவரே நல்ல தேவன். உண்மையா இருந்தாலும் நல்ல தேவன். ஏன்னா அவர் மாறாதவர். அப்படின்னு நம்ம தான் மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் எப்போ நல்ல தேவனாக தான் இருப்பேன். நீங்க மாறினாலும் மாறாகிட்டையும் நான் நல்ல தேவன் தான். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுவார்னு வந்திருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லும். அது பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பேசுகிறது தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவனோட நிச்சயமாக பேசுவார்னு சொல்றவங்க, உறக்க சத்தத்தோடு ஜீவனோடு இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் சிலரோட பாதைகளை மாற்றி மகிமையில கொண்டு போக போகிறார். உங்களோட பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வழியில கர்த்தர்களை நடத்த விரும்புகிறார் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். A new way. இதுவரைக்கும் பார்க்காதது ஒரு நியூ வே. உன் படிப்புக்கு சம்பந்தம் கிடையாது, உன் அழகுக்கு சம்பந்தம் கிடையாது, உன் அந்தஸ்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா ஆண்டவர் உன் ரூட்டை மாத்த போறார். ஹல்லேலூயா. அந்த ரூட்டு இருட்டு கிடையாது, அந்த ரூட்டு பள்ளம் கிடையாது, அந்த ரூட்டு கரடு முரடு கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த ரூட்ல நடத்துகிறவர் யாருன்னா, அக்னி ஸ்தம்பமா இருக்கிறவர், மேகஸ்தம்பமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, எனக்கு இந்த ரூட்டே நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்வார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என்று உங்க ரூட்டெல்லாம் மாத்த போறாருன்னு சொன்ன உடனே அந்த ரூட்னால பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ரூட்டை உங்களுக்கு மாத்த போறாரு. ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஒரு 4-5 பேராவது சொன்னீங்களே, விசுவாசம், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ரூட்டை மாத்த போறார். பக்கத்துல பாசங்க, ரூட்டை மாத்த போறார் சிஸ்டர். இந்த ரூட்டு கிடையாது, வேற ரூட் உங்களுக்கு. இந்த 2026 இந்த காலவேளை 6வது மாதம் முதல் நாள்ல கர்த்தர் உங்களோட பேசுகிற தேவனா இருக்கிறார். இன்னிலிருந்து படிப்படியாக உங்களோட பாலவன பாதை மாறுகிறது. உங்களோட பாலவன, பக்கத்துல பாசங்க, உங்களோட பாலவன பாதை. பாலைவனம் என்னது? டெசர்ட். டெசர்ட். அந்த டெசர்ட்ல என்ன இருக்கும்? ஒன்னாந்து ஒரு பேர்ச்ச பழம் மட்டும் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. தண்ணி இருக்காது, பச்சை பசங்க செடி இருக்காது, தோன்றினாலும் தண்ணி கிடைக்காது, வெயில் உஷ்ணம், வேக்குரு எல்லாம் வந்துடும் அந்த பாலைவனம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னிலிருந்து உன் பாலைவனம் பாதை மாறுகிறது. ஹல்லேலூயா. பரவாயில்ல, இந்த பக்கம் கொஞ்சம் கிளியர் நல்லா சொல்றீங்க. பாலைவன பாதம் மாறுகிறது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ப்ராஃபஸி, உங்களோட வனாந்தரத்தின் பாதையை
முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோட பேசுறாருன்னு மட்டும் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன்னா, நீங்க எத்தனை ஆமென் சொல்றீங்களோ அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சடனா இப்ப மேல இருந்து ஒரு செய்தி வருது, இன்னும் 5 நிமிஷத்துல இந்த கட்டடம் விழ போகுதுன்னு. என்ன பண்ணுவீங்க? அடிச்சு பிடிச்சி கீழே ஓடுவீங்க. அதை காட்டில ஆமென் ஜோரமா இருக்கும். ஹல்லேலூயா. அதை காட்டிலும் ஆமென் ஜோரா சொன்னா. ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேங்க, நல்ல ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் யாராருக்கு தெரியும்? அதுல ஒரு வார்த்தை ஒண்ணுக்கு சொல்லுங்க. அப்பா அம்மா கணப்பன். ஆனா அதுல முக்கியமான ஒண்ணு இருக்கு, ஓய்வுனால ஆசீர்வதிக்க. அப்ப எதுக்கு கூப்பிடுறாருங்க? இந்த ஒரு நாள் வாங்க, நான் உங்களோட பேசுறேன், சந்தோஷமா இருங்கன்றார். அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுங்க, துக்கமா இருந்தா சொல்லாதீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ரூட்டை மாத்துக்கிறத நீங்க கூட பேச போறீங்க. முடிந்தது என்று நினைத்தது இனி எப்படி நடக்கும், இனி எப்படி நடக்க போகுது, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். இதுவரைக்கும் நீங்க உங்க பழைய நினைவுகளை, தோல்விகளை, அவமானங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதுதான் உங்களோட அவமானம், இதுதான் உங்களோட தோல்வி, இது தான் உங்க ஏமாற்றம், இது தான் உங்க துன்பம், இது தான் உங்க கஷ்டம், இது தான் உங்களோட வேதனை. ஒரு மாற்றம் இல்லாம குண்டு சட்டில ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இது அனைத்துக்கும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அதை மாற்றி இந்த அவமானத்தை கசக்கிறார், உன் நிந்தைய கசக்கிறார், எல்லாத்தையும் கசக்கி தூக்கி பின்னாடி போட சொல்றார். என் மனைவிக்கு பின்னாடி போட சொல்றார். அல்லேலூயா. நடா மனைவி கிட்ட போட்டு மனைவிக்கு பின்னாடி போட, சவுத்துக்கு பின்னாடி போடுங்க. உன் அவமான, நிந்த, வேதனை, கசப்பு காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி கசக்கி பின்னாடி தூக்கி போடுறார். பின்னாடி தூக்கி போடுறத என்னைக்கு திரும்பி பார்ப்பீங்க? நீங்க போட்டதுதான். இனி எல்லாத்தையும் இனி எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வைங்க, டைரியில் போய் எழுதி. இன்னியோடு என் பாலைவன பாதை முடியுது, என் பாலைவன பாதை முடியுதுன்னு எழுதுங்க. அதைத்தான் இந்த 6வது மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். வேதத்துல ஒரு காரியங்களை பார்த்து ஆண்டவரோட வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 1-10 வசனங்களை வாசிக்கும் போது சம்பவத்தை பார்க்க முடியும். இயேசு எருசலேமுக்கு வருகிறார். பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேம்ல இருக்கிறது. அங்க குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்படியவர்கள் முதல்ல வியாதிகர் அனைவரும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அங்க இடத்துல 38 வருஷமா கொண்டிருந்த மனுஷன் அங்க இருந்தான். அவனோட சூழ்நிலை மோசமா இருக்கிறது. அவன் இயேசுவை கண்ட உடனே இயேசு அவனை கண்டு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதிஸ்தன் ஆண்டவரே அவனோட வேதனையை சொல்றான். தண்ணீர் கலக்கப்பட போது என் குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லை. இன்னைக்கு கூட சிலருங்க ஒருவரை சார்ந்து இருக்கிறீங்க, ஒருவரை சார்ந்து இருக்கிறீங்க, ஒருவரை நம்பி இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், அவங்கள நம்புறத காட்டிலும் இன்னைக்கு இயேசு உங்களை நம்பி வந்திருக்கிறார். உன் ரூட் அவர் கர்த்தர் மாத்த போறார். இயேசு அவனை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாக்கப்பட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவன் நடந்து போன வசனத்தில் கூறப்படுகிற அந்த நாளானது அது ஓய்வு நாளா இருந்தது. நான் விசுவாசிக்கிற அந்த காலை அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளில் அவன் 38 வருஷமாக பாடுபட்ட காரியங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவனோட பழைய சூழ்நிலையை மாற்றி ஒரு புதிய வழியை உண்டாக்கி நடந்து போக கர்த்தர் செய்தார். If that God is a supernatural God, இன்னைக்கு பேசுற தேவனும் உண்மையுள்ள தேவன். அந்த தேவன் 38 ஆண்டுகளாக படுத்திருந்தவனுக்கு ஒரு வல்லமையான காரியம் செய்து அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். 10 வருஷம் நினைச்சிருப்பான், 16 வருஷமும் இப்படிதான். அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. 38 வருஷமா 1 இல்லை 2 இல்லை
38 வருஷம் நினைச்சுப்பான், அடுத்த வருஷமோ இப்படித்தான் போகணும். ஆனா அவனுக்கே தெரியாது இயேசு தேடி வந்தார், அவனோட வாழ்க்கை வரலாறையே திருப்பி போட்டார். 38 வருஷமும் உட்கார்ந்தவன் இனி அவன் உட்கார்ல ஓடுறான். நான் சொல்றேன், இந்த 2026 ஆண்டு இந்த ஜூன் மாதம் முதல் நாள் காலையில சொல்றார், அந்த 38 வருடமா இருந்தவனுக்கு நான் தேடி போய் அற்புதம் செய்து அவன் இருந்த இடத்துல இருந்து ரூட்டை மாத்தினது போல உன் ரூட்டையும் நான் மாத்துவேன். உன் ரூட்டு மாறும். அவன் உட்கார்ந்தது எப்படிப்பட்ட இடம் அது? அவர் பாலைவனமா தான் இருந்திருக்கும். ஒண்ணு இல்லை, தூக்கால் இல்லை, நாற்றம், வேதனை, துன்பம், கசப்பு, பார்க்கறவங்க எல்லாம் வியாதிங்க. இப்போ நீ பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டா போலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க ஜஸ்ட் லைக் தட்டா இருக்க கூடாது, என் பிள்ளைங்க மேன்மையா இருக்கணும். அந்த பாலைவனத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவன் 38 வருஷமா இருக்கிறத திரும்பி அங்க போயிட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அந்த பெதஸ்தா குளத்துல உட்காந்துருப்பான்றீங்க, உட்காந்துருப்பான், திருப்பி அதை பத்தி யோசிச்சு பண்றீங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ பின்னாடி நடந்த காரியத்தை யோசித்து பார்க்காதபடிக்கு உன் ரூட்டை மாத்துவேன். சிலவங்க இருக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறது. அது 38 வருஷம் அவனுக்கு பிடிச்சிட்டு இருக்கு நினைக்கிறேன். இனி ஆண்டுக்கு 38 வருஷம் வேணுமா இல்ல புதிய ரூட் வேணுமா? நம்ம சில காரியத்தை பிடிச்சிட்டே இருப்போம், ஆண்டவரே ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டு கையில் விடும்போது தான் ஆண்டு ரூட்டை மாத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், ரூட்டை மாத்துகிற தேவன் இந்த ஓய்வு நாள கர்த்தர் உங்களோட பேசுகிறார். 1ஆம் தேதியில ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது, அப்போ 38 ரெண்டாவது பார்க்கும்போது லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 10-13 வசனங்களை வாசிக்கும் போது பொழுது இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஒரு ஸ்திரீ ஜெபாலயத்துல ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டு இருக்க பொழுது 18 வருஷமா எவளும் நிமிரக்கூடாதபடிக்கு கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலாக்கப்பட்டாய் என்று சொன்னார். அவள் கைகளை வைத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவ வந்து 18 வருஷம் எப்படி வந்திருப்பாவோ, கூடி குறுகி சபையில வந்து உட்கார்ந்திருப்பான். அவ விசுவாசம் ஒரு நாள் கூட அவள் சோர்ந்து போல. ஆனா 19வது வருஷம் எப்படி இருந்திருப்பாவோ, நிமிர்ந்திருப்பா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நிமிர போகுது, உங்க பாலைவன பாதை மாறப்போகுது, கசப்பு மாறப்போகுது. இருளே பார்த்திருந்தது வானத்தை பார்க்க போகிற ஒரு வெளிச்சம் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது. பழையது கடந்து போச்சு, அது பிடிச்சிட்டு இருக்காது. He wants to do a new thing to the congregation. அன்பான தேவ பிள்ளைகள், தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்துக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது அவர் கொடுத்த வார்த்தை, முன்பாக சொல்லப்பட்ட காரியங்கள், அவருடைய செய்கிற காரியங்களை பேசினேன். இனி செய்ய போகிற காரியத்தை பேச போகிறேன். He is a supernatural God. When I was sitting in the presence of the Holy Ghost, ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். கீழே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சபையாருக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நாளா முன்னால சபையில உங்களை போல விசுவாசியா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, சபையில போதகர் யாரா இருந்தாலும் பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, நான் ரைட்டு பார்க்க மாட்டேன், லெஃப்ட் பார்க்க மாட்டேன், முன்னாடி பார்க்க மாட்டேன், பின்னாடி பார்க்க மாட்டேன். என் கூட டிராவல் பண்ண ஒரு சகோதரர் கூட இங்க இருக்கிறாரு. என் உணர்வுகளை அன்னைக்கு பார்த்தது போல இன்னைக்கும் இருக்குதுன்னு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா ஒண்ணு கூட மாறல, உன்னை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கேன் கிட்ட. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உள்ள எனக்கு பொங்கிட்டு அப்படியே தட்டும். ஏன்னா மாற்றுகிறவர் பேசுகிறவர் உண்மையானவர். இன்னைக்கு அவர் தான் சொல்றாரு அந்த காலையில, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். தட் மீன்ஸ் உன்னை புதிதாக்குறார். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, சபையில் வரும்போது கருப்பா வந்திருப்பீங்க, உதாரணம். வெளியே போகும்போது ஒயிட்டா போவீங்க.
அப்படி ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன் என்று ஆண்டவர் வாக்குறுதியை இந்த 6வது மாதம் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்ப ஜீவனோட இருக்கிறேன், அதனால நம்ம லைஃப் மாறிடுச்சுமா. பக்கத்துல பார்த்து சொல்லி இருக்கணும். பக்கத்துல பார்த்து பாஸ்டர் சொல்றாருன்னா அப்ப நம்ம வரோம் சொல்லி இருக்கேன்னா. நீங்க ஸ்கூட்டர்ல போற உங்களை ஆண்ட்ரு ஹுண்டாய் கார்ல போறேன்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க வேணாம், எனக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணிக்கினே இருக்கிறேன்றீங்க. உற்சாகத்தோடு விதைக்கிறவர்கள் நீங்க அறுக்கணும்னா நீங்க உற்சாகம் இருக்கணும். அல்லையா? நிறைய பேர் காணிக்கையும் தசமம் சொல்றீங்க, அதெல்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்கு. நீங்க கொடுக்கறது சபைக்கும் பாஸ்டர் காண்டுக்கும் கொடுக்க கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ற. அல்லையா? அவருக்கு கொடுக்கறது இதுதான் சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கைத்தட்டு துதி, கைத்தட்டு துதி, சோத்திரம். இதுல அவர் பிரியமா இருக்கிறார். சிறிதா விதைத்தாலும் பெரிதா விதைத்தாலும் நீ எதை விதைக்கிறாய் அதை அறுப்பாய். வேதம் சொல்லுது கம்பீரத்தோட. அப்போ எப்படி இருக்கணும் தெரியும்? ஆமேன்ல நீங்க ஆமேன் சொன்னா எனக்குன்னா பிரியாணி வாங்கி கொடுக்க போறாங்க. நோ, நல்லா வச்சு பாருங்க. பலிபீடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துறேன்னா போகும்போது நீங்க நல்லா கத்துனீங்க பாஸ்டர், உங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்க போறீங்க. நோ, ஆனா என் தேவன் என்னோட பேசுறாரு, நான் உங்களோட பேசுறேன். அல்லேலூயா. நைட் எல்லாம் மனைவி வந்து படுங்கமானு இல்ல இல்ல, என்னோட ஆத்மாங்க வரும், அவங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் பேசுவார், அதனால நான் உட்காந்து கண்மூச்சிட்டு வராங்க. நீங்க தாகத்தோட கேட்க வரணும். கர்த்தரோட வார்த்தையை கேட்கிறவர்கள் யாவும் பிரகாசம் அடைவார்கள். சகலத்தையும் என்று சொல்லும்போது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களோட ஊழியம், உங்களோட குடும்பம், உங்களோட வியாபாரம், உங்களோட வேலையான காரியத்தில் கர்த்தர் புதிதாக்கி உங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உண்டு பண்ணுகிற காரியத்தை நீங்கள் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள். You will see from today onwards ஒரு மாற்றம். ஏன்னா சகலத்தையும் மாற்றுகிற தேவன் தான் சொல்லுகிறாரு, இதோ நான் சகலத்தையும் சபையே சகலத்தையும், ஓ சபையே சகலத்தையும் புதிதாக்கி. இந்த பவர் எப்ப இருக்கு? சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உன் பார்வெல்லாம் இனிமேட்டு புதுசுதாங்க, பழசு கிடையாது. இனி கவுண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாம் புதுசா தான் நடக்கும். ஏன்னா பேசுகிறவர் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதனால அது எல்லாரும் புதுப்பித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் தடைகளை மாற்றி, நிந்தினை நீக்கி, கண்ணீரை துடைத்து, அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் தான் சொல்லுகிறார், நான் சகலத்தையும், இது முடிய வரைக்கும் சொல்லணும், நான் சகலத்தையும், எல்லாரும் சொல்லணும் சகலத்தையும். நம்முடைய தேவன் உருவாக்கும் கர்த்தர், புதுப்பிக்கும் கர்த்தர். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட வல்லமையான காரியம் அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும். ஆமென். அவர் யார் என்று பார்க்கும்போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். வேத வசனம் சொல்லுகிறது, வெளிப்படத்தில் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. What a beautiful word it is. What a beautiful word it is. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் யார்? சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் என்ன சொல்றாரு? இந்த வசனங்கள் சத்தியமும், நான் பேசுறது சத்தியமும் உண்மையுமானவை இவைகளை எழுது என்று. சிங்காசனம், இதுல 3 காரியத்தை பார்க்க முடியும். சிங்காசனம் வீற்றிருக்கிற சொல்லுகிறார், இந்த வசனங்கள் சத்தியமும், என்னோட பேசணும், சத்தியமும், சபையே சத்தியமும் உண்மையுமானவைகள். அன்பானவர், ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நம்பவில்லை, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அதற்காகத்தான் நீங்கள் நம்புவதற்காக சொல்லுகிறார், இந்த வசனம் சத்தியமும் உண்மையுமானவைகள். இப்ப நான் சொல்றேன், போகும்பொழுது சபைக்கு எல்லாருக்கும் ஆண்டு போகும்போது நேற்று சொல்லிட்டார், கொடுத்துட்டார்.
போகும்போது எல்லாம் லைனா வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போயிடுங்க சொன்னா எப்படி வாங்கிட்டு போவீங்க? பாஸ்டர் சொன்னா செய்வார் சொல்லி நம்பிக்கை இருப்பீங்களே. நான் கூட இல்லைன்னுவேன், ஆனா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் சத்தியமும் உண்மையானவைகள். ஒருவேளை உங்க சூழ்நிலை நிமித்தமாக நம்ப முடியாத இருக்கலாம். கடந்த காலத்தின் சம்பவங்கள், காலத்தின் சூழ்நிலைகள், கடந்த காலத்தின் தோல்விகள், கடந்த காலங்கள் ஏமாற்றங்கள் நினைத்து இது மேட்டு நடக்குமா அப்படின்னு பிசாசானவே உங்க இருதயத்தில் எழுதி வச்சுட்டு இருப்போம். பிசாசானவே என காத்திருக்கிறது இருதயத்தை அவன் இலைக்க வைக்கிறத எழுதி 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 நம்ம கண்ணாடியில பார்த்து பார்த்து நான் சொன்னேன்ல இவ்வளவுதான் சொல்லி நம்மள சோறுடைய. ஆனா தேவன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகள் எல்லாவற்றும் இருந்து உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன் என்றார். அன்பான தேவபிள்ளை, விசேஷமாக வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போமானால், பின்பு நான் புதிய வானத்தையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானங்கள் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மட்டுமல்ல, ஆண்டு சொல்லுகிற வார்த்தை முந்தினவைகள், கடந்த காலத்தின் தோல்விகள், கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள், கடந்த காலத்தின் அவமானங்கள், கடந்த நாட்கள் எழுந்து போன கிருமிகள் எல்லாவற்றையும் என் தேவன் புதுப்பிக்க போகிறார். Is it possible? Yes, is it possible? 38 வருஷமா இருந்தவனுக்கு புதுசா புதுப்பித்து கொடுக்கும் பொழுது 18 வருஷமா கூனியா இருந்தவரை புதுப்பித்துக்க முடியுமானால் என் தேவன் புதுப்பிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கார், ஆண்டு உட்கார்ந்து தேவ சம்பந்தம் இருக்கும்போது ஒருத்தரா ஒரு முகத்தை காண்பித்து ஆண்டு பேசுறார், சபையா குறித்து. இது உங்களுக்கும் சபைக்கும் உங்கள் ஆண்டோட பேசுறார். மை லிமிட் ஹஸ் கிராஸ்ட். அடுத்தது எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு நம்புறேன், ஆனா என் ரூட் இப்படியே இருந்தா அடுத்த ரூட் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு இந்த காலை வேளையில ஒருவருக்கு, அது யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, இம்மானுவேல் எழுந்துக்கும், உங்க ரூட்டை சீக்கிரத்தை ஆண்டு மாத்த போறார். இந்த ரூட்ல இவ்வளவு தானே நினைக்கிறீங்க, ஆண்டு சொல்றார், இங்க இருக்கிறத காட்டிலும் அடுத்த ரூட்ல உங்களுக்கு கொடுப்பார். இது பலிப்படுத்த வருகிற வார்த்தை, சத்தியமும் உண்மையுள்ள வார்த்தை. என்ன வார்த்தை? இப்ப நீங்க போற ரூட்டு முடிஞ்ச அடுத்தது என்னன்னு தெரியல உள்ள இருக்கு. ஆண்டு சொல்றார், இந்த ரூட்டை மூடினாலும் அடுத்த ரூட்டை திறக்கிறது நான் தான். நான் திறந்தது யாராலையும், நான் பூட்டினது யாராலும் ஆண்டு திறக்கிறாரு. இன்னைக்கு ஒரு ரூட்டு, அந்த ரூட்டு பாயம் பொழுது சரீர பலனடியும், ஆண்டுக்குள்ள துதிப்பார். சீக்கிரமா சொல்ற பாருங்க, நீங்களும் ஆவிக்கு ஒரு ஜீவத்துல இது நிமித்தமா ஆண்டவர் இந்த கழுத இடத்துல பேசினாரா என்று சொல்லி வேதத்தை சுமந்து சத்தியத்தை சொல்லக்கூட கர்த்தர் மாத்துவார் உங்களை. இன்னைக்கு சபையே பார்க்கும், யார் நம்ம இம்மானுவேல், எஸ், அவரால் ரூட்டை எதையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு டெய்லி எல்லாம் தூங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா தூங்குறேன், காலையில் எழுந்துக்கிறேன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹலோ, டெய்லியும் எப்படி சாக போறீங்க ஆண்டு ட்ரையல் பார்க்குறாரு உங்களை வச்சு. அல்லேலூயா. நீங்க தூங்க நினைக்கிறீங்களா? தூங்கி காலையில் எழுந்துச்சிங்கன்னா நீங்க உயிரோட இருக்கிறீங்க அர்த்தம். அப்படியே போயிட்டீங்கன்னா அப்பிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு அது தெரியல, சமைச்சு முடிச்சு நல்லா தூங்குறோம், ஆண்டவர் நல்லா நித்திரையை கொடுங்க. உங்களுக்கு ட்ரையல் பண்றாரு, இப்படித்தான் நித்திரனா இப்படித்தான் இருக்கும்னு உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறாரு. நமக்கு அது தெரியல, டாக்டருங்க 6 ஹவர் தூங்கினா ஹெல்த்தின்றாங்க. ஓகே, அது ஹெல்த்தி, ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, ஹலோ, அதுக்கு நான் உன்னை பிராக்டிஸ் பண்றேன், அதனால ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் நல்லா தூங்குறீங்க, அல்லேலூயா. ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? பைபிள் வாசிக்கத்தில்ல, சபைக்கு வருத்தில்ல, காலையில வரைக்கும் காத்து போறவர் வாயை திறந்து ஆண் தூங்குறீங்கன்னா நீங்க சாவுக்கு ரெடி ஆயத்தமா தூங்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தூக்கத்தை குறை, ஜபத்தை அதிகரி. அல்லேலூயா. நிறைய பேர், no, it's a trial in your life.
12 மணி நேரம் நைட்டு படுத்துட்டு காலையில இட்லி ஊத்தணும்னு நினைச்சு நல்லா தூங்கி எழுந்துச்சிங்கன்னா இங்க உயிரோட இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்க நித்திரை ரெஸ்ட் இன் பீஸ் பெரிய போர்டு போடுவாங்க. ஹல்லேலூயா. மை காட் இஸ் a good God. அவர் சொல்றாரு இன்னைக்கு அநேகோட ரூட்டை மாத்துறார், அநேக ரூட்டை மாத்துகிறார். சொல்றான் தேவன். வேதம் சொல்லுகிறது முந்தினங்கள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, அவை எல்லாம் போயிற்று. பாஸ்ட் இஸ் எவரிதிங். அல்லது தூசி தட்டி எழுந்துட்டார், எல்லாம் பழசெல்லாம் விட்டுடு, இனி பழசெல்லாம் பேசாத. ஏன்னா இன்னைக்கு பேசுகிறவர் சத்தியமும் உண்மை. நல்லா கவனிங்க, சத்தியம் உண்மையானவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதை மாற்றுவதற்கு எனக்கு ரொம்ப லேசான காரியம். அவர் சொல்லுகிறார் நிச்சயமாக செய்வேன். யாருக்கும் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறார். நிச்சயமாகவே செய்வேன், செய்வேன் என்று சொன்னபடியே அதை செய்து நிரூபித்து காட்டுவேன். நிச்சயமாகவே செய்வேன், சொன்னதை செய்வேன், செய்ததை நிரூபித்து காட்டுவேன். ஏன்னா அவரு உண்மையும் சத்தியமும் சத்தியமும் உண்மையானவர். அவர் தான் இதோ இதோ இதோக்கு பின்னாடி பெரிய காரியம் ஆகுது. நான் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் தான். நீ சொன்ன நான் தான், நீ சொன்னா நீ அன்னியோட நீ ஃபெயில். நான் சொல்றதுக்கு அவரு தான் உரிமை, இதோன்னு சொல்றதுக்கு அவர் தான் உரிமை, இப்போன்னு சொல்றதுக்கு அவர் தான் உரிமை. பட் அந்த உரிமை யாருக்கு கிட்ட அவருக்கு மட்டும் தான் இருக்கு. என்னோட கேட்பாங்க, சபை வச்சிருக்கீங்களா பாஸ்டர்? ஆமா, நான் சபை வச்சுக்கன்னு சொன்ன கீழே வந்துடுவேன். நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்காரு, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்காரு, கர்த்தர் எனக்கு நல்ல சகோதரரை கொடுத்திருக்காரு, கர்த்தர் எனக்கு நல்ல சகோதரரை கொடுத்திருக்காரு, கர்த்தர் எனக்கு நல்ல ஆவிக்கிற பிள்ளைகளை கொடுத்தாரு சொல்ல. ஏனென்றால் சபை அவருக்கு நம்மளாம் ஒரு கழுதை. இஸ் a good God. தேவ பிள்ளைகள் அவர் செய்கிறது போல ஒருவராலும் செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் இது 2 வாட்டி சொன்னவங்களுக்கு மட்டும் நடக்கும். 2 வாட்டி சொன்னவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறேன். இதோ நான் சகலத்தையும் இதைத்தான் ஆரம்பத்தை சொல்லுங்கன்ற. ஹல்லேலூயா. இந்த பல்ப் அப்போ ஃபியூஸ் போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, உங்களோட பழைய வாழ்க்கைகள், உங்களோட பழைய தோல்விகள், உங்களோட பழைய விருத்திகள் எல்லாவற்றுக்கும் அவர் புதுப்பிக்க விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்க சூழ்நிலை வைத்து எதையும் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை வைத்து எதையும் பார்க்காதீங்க. வேதத்தை வைத்து உங்க சூழ்நிலை புதுப்பிக்கிற தேவனை பாருங்க. நான் சொல்றேன், நிறைய பேர் சிச்சுவேஷனை பார்ப்பாங்க. இவ்வளவு தான் அவங்களே ஒரு எண்டு கொண்டு வந்துருவாங்க. இவ்வளவுதான் அவங்க எண்டு. நான் சொல்லுவேன், இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், இதுக்கு மேல ஆண்டவர் பூர்ணமா செய்யறதவன் இருக்கிற. அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாமே புதிதாக மாறப்போகுது. நான் விசுவாசிக்கிறேன். கோபாஸ்டர் பார்த்து சொல்றேன், எல்லாமே புதுசா மாறப்போகுது. இந்த பக்கத்துல எல்லாமே புதுசா மாறப்போகுது. சபையை எல்லாம் புதுசா மாறப்போகுது. நிச்சயமாக சொல்லுகிறேன், கணவரோட ரூட்டும் உங்க ரூட்டும் அழகா மாறும். சில காரியத்தை நீங்க 2 டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, கர்த்தர் பார்க்கிறார். நெக்ஸ்ட் அருமையான ரூட், the same value. எப்பா சொல்றார் யார் தெரியுமா? பேதுரு வரான். ஐயோ ஆண்டவரே, வரி கட்ட சொல்றாங்க, கையில காசே இல்லை, கையில காசே இல்லை. இப்போ ஒரு ரூட் மாற சொல்லும்போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. இல்லைனுங்க, இருக்குன்னு சந்தோஷம் தான். எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா கொடுங்க, அப்பா கொடுங்க, அப்பா கொடுங்க, அப்பா கொடுங்க, நான் சேர்த்து வச்சுக்கிறேன், அப்பா கொடுங்க. எனக்கு இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே ஆண்டவர், நான் சொல்றேன். ஹல்லேலூயா. எங்கேயோ சொன்னேன், எங்கே விட்டேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானே மறந்துட்டேன். என் தேவன் எல்லாம் புதிதாக மாறுகிறதா. எங்க வந்து தெரியல, துட்டு இல்லை, கையில காசு இல்லை. ஏசுப்பா என்னப்பா நீ பாட்டு சொல்லிட்டேனா? நானே உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன். வரி கட்ட சொல்றான், அவனுக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. அவர் சொன்ன, போ நீ போ போ ஆண்டு சொல்றாரு. பேதுரு சொல்ற, போ சபைய போ.
நான் சொல்ற இடத்துல தூண்டில போட்டு, எங்க இருந்தோ இல்லையோ 2 மாசத்துக்கு முன்னாடி மிழுங்கினத உனக்கு வந்து தேடி கொடுக்கும். அல்லேலூயா. புதுப்பிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், ராயனுக்குரியத அதுல உறுதியா இருங்க. இல்ல இல்ல கோல்டு பிஷ் எனக்கு தானீங்கன்னா, நீ 2 நாள்ல 1 வருஷம் 10 வருஷம் மீன் வராது. கர்த்தருக்கு சோதனை சொல்லு. ஆண்டு பலிபடி சொன்னா சொல்ல செய்வார். கண்டிப்பா சொல்றாரு, மீன் வருது, மாறும். எப்போ வருதுன்னு கேட்காதீங்க. அவர் சித்தத்தின்படி, அவர் திட்டத்தின்படி, அவர் தீர்மானத்தின்படி கர்த்தர் கொடுப்பார். ஆனா நான் ஆன்சரு ராயனுக்கு உரியதை கொடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு திருப்தியாக்கி மற்றவங்க கொடுக்கிறபடி கர்த்தர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என் தேவன் அப்படிதான் உங்க வாழ்க்கையை மாத்த போகிறாரு. வெளிப்படுத்துற இதோ புதிய ஆரம்பம், புதிய ஆரம்பம், புதிய துவக்கம். நீ நினைத்து பார்க்க முடியாததை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ நினைத்து பார்க்காததை, நல்லா கவனிங்க, அழுத்தமா சொல்றேன், நினைத்து பார்க்காததை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் சத்தியமும் சத்தியமும். கடைசியில் ஒரு 3 பேர் வேணும் எனக்கு. ஓகே, ரெடியா இருங்க, யாரும் கூப்பிடுவேன். அவர் எப்படிப்பட்ட தேவனா அது சொல்லும் பொழுது சத்தியமும் உண்மையான, ஏன்னா அவர் சொல்லுறத செய்கிற தேவன். இதனால சில சமயத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை பார்க்கும் பொழுது இந்த கருத்துல மறுபடியும் வெளிப்படுத்தும் விசேஷம் 21:5 வாசிக்கும் பொழுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்திற்கு வீற்றிருந்தவர், இதோ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் சத்தியமும் உண்மையுமானவைகள், சத்தியம் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். என்ன சொல்றாரா? இவைகளை எழுது, எழுது, அப்பதான் அழியாது. எழுதிவை. சத்தியம் உண்மையான விலை இன்னைக்கு சொல்லுறது எல்லாத்தையும் எழுது. சில சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எழுதி வைப்போம், அது நடக்கும் வரைக்கும் ஜெபிப்போம். அதை காட்டிலும் கர்த்தர் எழுது என்று சொல்லுகிறார், நிச்சயமாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பவுமே எழுதுன்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறானால் அது காலத்துக்கும் அழியாத சரித்திரமாக இருக்கும். இஸ் a supernatural God. ஆண்டவர் சொன்னார், நீ சுவிசேஷத்துக்காக அழிவிக்கப்பட்ட உடனே எழுதி வச்சோம். அடுத்த லெவல் பாஸ்டர் ஆக்கினார், அடுத்த லெவல் பிஷப் ஆக்கினார். ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதை காட்டில் ஒரு பிள்ளையா இருக்க பெரியது. இஸ் a supernatural God. அவர் பேசுகிற தேவன். சில சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறனால் எழுதி வைக்க வேண்டும். இந்த வசனத்துல இன்னும் ஒரு வசனம் பாருங்க. இதுல சத்தியமும் உண்மையுமான ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? எழுதுன்றார். இன்னைக்கு சொல்லுறத எழுதிவை. 5 வருஷம் பார்த்து சொல்லு, ஆண்டவரே அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, சொன்னபடியே நடத்திட்டீங்கப்பா, சொன்னபடியே நடத்திட்டீங்க. இன்னொரு கை இருக்கிறோம், கை தட்டி இருப்பான், வாய் இருக்கிறோம், ஆமேன்னு சொல்லி இருப்பான். என் தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் பாஸ்டர் ஏசி போடாதீங்க. ஹல்லேலூயா. அப்பதான் அந்த பவர் இருக்கும். ஏசி சம்டைம்ஸ் நம்மளை கொஞ்சம் டீப் ஆக்கும். கொஞ்சம் உஷ்ணம் இருந்தா முட்டை வேகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்டடியா உட்கார்ந்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ் a supernatural God. இந்த நாள்ல அது வசனத்தை மறுபடியும் வாசி. இது அந்த வசனத்தை ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. என்னன்றா, இதோ இதோ. இன்றைக்கு உங்கள் அனைவரும் பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், இதோ இந்த 6வது மாதத்தில் சகலத்தையும் புதுப்பிக்க போகிறேன் என்று. ஏசாயா 43:19 சொல்லுகிறது, இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்தை. இதோனா என்ன அர்த்தம்னா, புதிய காரியத்தை செய்கிறேன். புதிதாக சொல்லுகிறவர் புதிய காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். ஏசாயா 42:9 வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள், பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ இதோ நிறைவேறாயின, புதியவைகளும் நானே அறிவிக்கிறேன். பழசெல்லாம் சொன்னதாக முடிச்சாரு. இப்போ புதுசா நானே அறிவிக்கிறேன் அவரு சொல்றாரு. அவைகள் தோன்றுகிறதற்கு முன்னே, இது நீங்க சபைக்கு போட பிறகு தோன்றும். அதுக்கு இப்பே சொல்றாரு, மகனே
நான் உன் ரூட்டை மாத்த போறேன், நீ பழசபடி இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி போட்டுடு, உனக்கு புதுசா செய்ய போறேன், புதுசா வடிவமைக்க போறேன், ஒரு புதிய பாதையை காண்பிப்பேன், ஒரு புதிய வழியை காண்பிப்பேன், உனக்கு எட்டாவது சொல்லணும் இருக்கிறேன், நீ பழச பொடிச்சுக்கிட்டே தொங்கிட்டு இருக்காத, இன்னைக்கு நான் புதுசா உனக்கு அறிவிக்கிறேன், இதோ நான் சகலத்தையும். கிதியோனுக்கு புதுசாயிடுச்சு, இதோ நான் சகலத்துக்கும் சபையை, நான் சகலத்தையும் சகலத்தையும். எனக்கு உண்மை சொல்ல, எனக்கு டிஃபன் கொடுத்தீங்கன்னாலும் சந்தோஷப்பட மாட்டேன், எனக்கு தண்டூரி வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டேன், பிரியாணி ஆனா எனக்கு கூட பேசினே ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இப்படி பேசும்பொழுது தான் எனக்குள்ள ஒரு ஆவியானவர் உன்னை கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்பதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 42:9 சொன்னது போல, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள், பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. எல்லாம் பூர்வத்தை சொன்னார்ல, முன்னாடி சொன்னதெல்லாம் என்னது நிறைவேறலாயின அப்படின்னா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒரு புதிய கர்ப்பத்துல ஒரு கருவை உண்டாக்குறது போல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை சபைக்கு செய்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சபைக்கு செய்கிறார், ஏதோ ஒரு காரியத்துக்கு சபைக்கு உங்களுக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இதோட அர்த்தம் என்னவென்றால், ஏற்கனவே சொன்னதெல்லாம் முடிந்தது, ஆனா நீங்களும் முடிந்தவைகளை குறித்து யோசிக்கிறீங்க, ஆனா ஆண்டவரோ புதுசா உனக்கு செய்யணும்னு யோசிக்கிறார். நீ பழசு சொன்னாரன்னு யோசிக்கிற, ஆண்டவர் சொல்றாரு நான் புதுசா சொல்லுறேன், அதை குறித்து நான் யோசிக்கிறேன். He's a supernatural God. என் தேவன் நல்லவர். நீங்கள் எழுந்து போனதை யோசிக்கிறீர்கள், நான் புதிதா கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். நீங்கள் எழுந்து போனதே நீங்க யோசிக்கிறீங்க, நான் புதுசா கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். உதாரணம், உங்களுக்கு எப்படி சொன்னதான் புரியும். ஒரு 8 சவரன் செயின் மூண்டு போச்சு, இப்படி சொன்ன சந்தோஷமா இருப்பீங்களே. அப்படின்னா புதுசா கொடுக்குறேன்னா 916ல ஜாஸ்தியா கொடுக்க போறேன்னு அர்த்தம். நீ என்ன பண்ண, பழசு யோசனை, ஐயோ போயிடுச்சு, நான் சொன்னேங்க வெட்டி கட்டின நீ, வெட்டி கட்டின நீ பா தர்த்தம் அப்படி வா பூச்சி கீச்சு கீச்சுன்னு சொல்லிட்டு டாரா கிழிக்கிறது புருஷனை. புருஷன் அவர் பொண்டாட்டி வச்சுதான் பொண்டாட்டி புருஷனை டாரா சொல்லுப்பா கிழிச்சிடும். ஹலோ போட்டுமே, நான் புதிதா கொடுக்கிறேன், புதிய டிசைன், புதிய மரு, புதிய கோல்டு, புதிய லாங் செயின். இது வேணுமா பழசு வேணுமா? அல்ல சொல்லுங்க, புதுசா பழசு வேணுமா? அவ பழசு இனிமே பேசாது, முந்தில வைக்கல சிந்திக்காத. அல்லையா, கணவன் மனைவியை தவிர எல்லாம் புதுசா கொடுக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் புதுசா கொடுக்க போறாரு சொன்ன மனைவியை புதுசா கொடுக்க போறாரு. கணவர் கொடுங்க, என் தேவன் காரியங்களை புதுசாக்க போறாரு. ஆமென் சொன்ன உள்ளுக்கு எவ்வளவு பேர் சந்தோஷம் தெரியல. ஆமென் சொல். ஹல்லேலூயா. My God is a good God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாம் பைபிள் கை காட்டுங்களேன். பைபிள் இல்லைன்னா தயவு செய்து அடுத்த வாரத்துக்கு வரலன்னா அட்டண்டன்ஸ் எடுப்பேன், இல்லை வெளியே போய் நிடுங்கன்டுவேன். நான் சொல்ற அன்னைக்கு தான் தர மாட்டாங்க நிறைய பேர். கர்த்தர் மன்னி ஆண்டுவேன், இல்லை இனிமேட் நாளைக்கு இனிமேல் குட். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சொன்னதை மாறி இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஐசையா 42ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல வசனத்துல 9ல 12 வரைக்கும் வாசிங்களேன். எல்லா இடத்துல வாசிங்களேன். பன்னெண்டு வரைக்கும் ஆமா. இதுல ஒரு ரகசியத்தை பார்த்தீங்களா? எல்லாம் பழைய பேஜ்ல இருந்தீங்க, அடுத்த பேஜ் திருப்பினீங்களா வசனத்துக்கு, உங்க வாழ்க்கை கத்த திருப்ப போறார். நீ அதே வசனத்தை படிப்பியா? நீ அடுத்த பக்கம் போனா பேஜை திருப்பி தான். அல்லேலூயா.
இப்ப நான் சொல்றேன், 848வது பக்கம் கரெக்டா? இப்ப ஆண்டவரு 849 பக்கத்துக்கு ரூட்டை மாத்துறார். இது விசுவாசம். ஆமென் சார். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சபையே சொல்லணும், இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். இங்க இருந்து போகும்போது அந்த பிளஸிங்கோட போயிட்டு தர்த்தரமா இருக்கிறவங்க கிட்ட, அப்பா வேதனையோட இருக்க சூம்பி போய் எல்லாம் சப்பானியா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவரோட ரொம்ப நேசிக்கிறாரு, இன்னைக்கு நீ சபைக்கு வரல, ஆண்டவரோட பேச சொன்னாரு, இதோ சகலத்தை மாற்ற போகிறாராம், அடுத்த வாரத்துல ஒழுங்கா சபைக்கு வாங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் போகும். அல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். நல்லவர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன மாதிரிதான் ஒரு அப்பா ஒரு பையன் இருந்தான். பையன் அப்ப நல்லா படிக்கிறவன், காலேஜ் முடிச்சு நல்லா மார்க் எடுத்துட்டான். அப்பாட்ட கேட்குறான், அப்பா நான் பாஸ் கோல்டு மெடல் என்ன பண்ணுவீங்க? அப்பா சொன்ன, உனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பேன். எங்கள் அப்பா ஃபுல்லாத்தையும் கவனிக்கிறார். அவன் எல்கேஜிலேருந்து அவர் தான் வளர்த்தாரு, 10th பாஸும் அவர் தான் பார்த்தாரு, +2 அவர் தான் வளர்த்தாரு, எல்லாம் வந்து அவனுக்கு அவனோட ஆக்டிவிட்டீஸ் ஆசை எல்லாமே கொடுத்தார். அவனுக்கு கொடுத்தான். அவனு சொன்னபடியே பாஸ் ஆகி கோல்டு மெடல் விளையாடுறான். கோல்டு மெடலோட வந்த உடனே அப்பா சந்தோஷமா, ஏன்னா அவன் எதுக்கு வரான்? அப்பா பெஸ்டா கொடுப்பார். அப்பா பைபிள் எடுத்து கொடுத்தாரு. அப்பா அவன் வாங்கின பையன், இவருக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லை சொல்லிட்டு தூக்கி போட்டான். என்னது தூக்கி போட்டான்? நான் எதிர்பார்த்து தான் அப்பா கொடுக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். காலங்கள் ஒரு 2-3 மாசம் கழிச்சு இதை நினைச்சு அவங்க அப்பா மறிச்சிட்டார். அடக்காராதனைக்கு போறான். அந்த பையன் எங்கனக்கான கோச்சின் வெளியே போயிட்டான். நியூஸ் பேப்பரில் போடுறாங்க, இது மாதிரி சோறு இன்னார் இறந்துட்டாரு, பையன் கரை வரும். பையன் தேடும், இவருக்கு வேறு இது வேறு தண்டகரமாக ஒரு சோறு சாவை எடுக்கணுமான்ட்டு வரான். வந்துட்டு அவர் படத்துக்கு முன் பார்க்கும்போது பார்க்கும்போது தான் அவன் தூக்கி போட்ட பைபிள் அங்கே இருக்குதான். அப்போ அவன் மனசு படுதான், சரி எடுத்து பைபிள் எடுத்து மேலே பிரித்து பார்க்கும் பொழுது அவன் இருக்கிறத விலை உயர்ந்த காஸ்ட்லியான காரை பார்த்தானோ, அதுக்கு புக் பண்ணவோட இன்வாய்ஸ் அதில் வச்சிருக்காரான். அவனுக்கு தெரியாம இருக்கு. சில சமயத்துல தேவ நம்ம சொல்லும் பொழுது நீங்க பைபிளா பார்ப்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் பார்ப்பார். ஏன்னா சத்தியமும் உண்மையானவைகள் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எழுதி வைகின்றார். ஏன்னா நீ மறந்துடுவ. ஏன் எழுதி வைன்னு சொல்ல தெரியுங்களா? இங்க இருக்கும்போது தாமேன் உற்சாகம் இருக்கும், வெளியே போன மறந்துடுவேன். அதை சொல்ற, எழுதி வைப்பா மகனை எழுதி வை, இதோ இனிலிருந்து எழுதி வை, நான் சகலத்தை மாற்ற போறேன், நான் ரூட்டை மாற்ற போகிறேன். இப்போ இருக்குன்னா இங்க இருந்து நான் பார்த்துருக்கேன், சகோதரி டைனாங்க அந்த ஆட்டோ முடிச்சு பிபிஎஸ் குடிச்சிட்டு போகும்போது இங்க லொக்கேஷன் போடுவாங்க, இங்க இருந்து சேர்ற இடத்த போட்டோன்னா கரெக்டாக போயிடும். இப்போ நீங்க 2 பேரும் என்ன ரூட் ஆண்டவரே என்ன ரூட் கேட்டுனே இருக்கணும். நீங்க கேட்க 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 ஆண்டு உங்களுக்கு கூகுள் மேப்பர் ரூட்டை காமிச்சிட்டே இருப்பார். நீங்க 2 பேரும் பேகை மாட்டிக்கிட்டு டோரா பூச்சி மேலேயே போகணும். கத்தர் அழகா உங்களை போய் சேர்ப்பார். அங்க போன டக்குன்னு கங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், ட்ரெஷரை தொட்டுட்டீங்க. அதே மாதிரி தான் உங்களை எல்லாரையும் கத்தர் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். தூங்குன ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. My God is a good God. பக்கத்துல பாசம், He is a good God. அவர் நல்ல தேவன், அவர் சொல்லுகிறது செய்கிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, அவைகளை கேள்விப்பட்டாயே அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகளானவைகளையும், இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது முதல் நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பதுல இருந்து? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். உனக்கு இது வரைக்கும் வச்சிருந்தேப்பா. இந்த 2026 இந்த நாள் தான் எல்லாம் சேர்ந்து சில காரியத்தை மறைச்சு வச்சிருந்தேன். இது முதல் நீ அவைகள் ஆதி முதற் கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன, ஏதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாத படிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. அன்பான தேவனே, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறத நீங்க கேள்விப்படல, பார்க்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை.
இது தீர்க்க தரிசனமாக பலிபீடத்திலிருந்து சபையாருக்கும் இது கேட்கிற யாவருக்கும் சொல்லுகிறார். நீ பார்க்காத காரியத்தை, கேட்காத காரியத்தை, உனக்கு மறைத்து வைத்த காரியத்தை இந்த மாதத்திலிருந்து நான் திறந்து புதிய காரியத்தை செய்கிறேன் அறியும்படிக்கு நீ எழுதி வை, நானே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவப்பிள்ளை, இதுவரைக்கும் நான் மறைத்து வைத்திருந்தேன், ஆனால் இப்போது உனக்கு வெளிப்படுத்தி விரும்புகிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்கள் சொல்ல போறார் இனிலிருந்து. எப்படி அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இனிலிருந்து போயிட்டு ஆண்டவரோட வார்த்தையை இந்த வசனத்தை, இந்த டேட்டை போட்டு, வருடத்தை போட்டு, இந்த நாளை போட்டு எழுதி வச்சு நீங்க சோத்திரம் பண்ணும் பொழுது, சத்தியம் உண்மை உள்ளவைகள் இதோ எழுதி வை சொன்னவர், நான் சகலத்தையும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். யாரா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிற தேவன் சொல்லுகிறார். அதாவது நான் அல்பாவும் ஒமேகாவும், உன்னை படைத்தவரும் உருவாக்கினவரும் நான் தான், இன்றைக்கு உனக்கு சகலத்தையும் புதுப்பிக்க போகிறேன் என்று சொல்லுகிறதும் நான் தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவதாக இந்த வசனத்தை காலவெளியில கர்த்தர் சொல்ல வார்த்தை, உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ரூட்டை கொடுத்து கர்த்தர் செய்ய போகிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்மோட ஆண்டவர் புதிய காரியத்தை மாற்றமல்ல, புதிய வழியை கூட கர்த்தர் காட்டுகிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவன், இதுவரைக்கும் நீங்கள் பள்ளத்தாக்கிலும் முட்கள் பாதையிலும் போயிருக்கலாம், ஆனால் இந்த நாளிலிருந்து இருந்து கர்த்தர் உங்களை பசுமையான புது புல்லுள்ள வேலையில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடந்து வந்தீர்கள், ஆனால் இப்போது நீர்ப்பாய்ச்சலான இடத்துல கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். இதை விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. பாலைவனது பாதையை கர்த்தர் ரூட்டை மாத்துறார். எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஹைவேஸ்ல போயிட்டு இருப்பீங்க, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கீங்க, நல்லா டீ சாப்பிடு ஏதோ ஒன்று வருது, கட்டிங்களே இல்லை, உங்களோட பார்வை எப்படி இருக்கும்? வண்டி போயிட்டே இருக்கு, டென்ஷன் ஆயிட்டு. ரெண்டாவது தூக்கெல்லாம் தெளிச்சிட்டு முன்னாடி பார்த்தே இருப்பீங்க ரூட்டை. எங்க எங்க சொல்லுங்களேன், எங்க? ஏன்னா உங்களுக்கு அதை குடிச்சாதான் உங்களுக்கு உசுரே வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீ கடை அங்கே வச்சிருக்கிற ஆசீர்வாதமான கடையை, உங்களோட பார்வை தாகத்தோடு தேடணும். அந்த ரூட் எங்க, அந்த ரூட் எங்க, அப்பா அப்பான்னு கேட்கும் பொழுது உங்களோட எமோஷனை கர்த்தர் பார்ப்பார். என்ன பார்ப்பாரா? எமோஷனை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இப்ப சடனா வந்து பெரிய பிரச்சனை இருக்கிறீங்க, நான் வந்து ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டா அவங்க முகம் எப்படி இருக்கும்? ஹலோ, கொஞ்சம் சொல்லுங்களப்பா. கடன் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, ஒன்னாந்தரத்துல அழிஞ்சு போன வாழ்க்கை. நான் சொல்றேன், ஒரு ஓப்பன் செக் கொடுத்துட்டு என்ஜாய் அப்படின்னு அது வாங்கும் போது என்ன பண்ணுவீங்க? கை காலு தரையில நிக்காது. இன்னும் லேடிஸ்க்கு 100 சவரம் நகை வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, அது மூக்கப்புறம் எப்படி இருக்கும்? ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு. இப்ப கணக்கு பாரு, சொல்லுவாங்களா இல்லையா? இது பொதுவான கருத்து, நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். வீட்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த உணர்வு இருக்கணும், எமோஷன். சொல்லுங்க, ஆண்டவர் கிட்ட வரும்போது ஒரு ட்ரூ லவ் ஆஃப் எமோஷன் ஆண்டவர்கிட்ட காட்டணும். எமோஷன் இருக்கும். இந்த நாள்ல இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கர்த்தர் செய்ய போகிற அந்த எமோஷனை பார்க்கும் பொழுது கர்த்தர், ஐயோ என் பிள்ளைங்களா இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாரு? இப்ப கிதியோன் பொண்ணு படிக்கல, இப்ப நல்லா படிக்குது, இந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன வாங்கி கொடுப்பீங்க? கேட்காமல கோல்டு மெடலாம் வாங்குது, என்ன பண்ணுவீங்க? எது கேட்டாலும் வாங்க. ஏன்னா அந்த அந்த எங்க அப்பா அம்மா கிட்ட பாசத்தை எமோஷனா காட்டுது. கட்டுற ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லு. ஆண்டவர் அந்த எமோஷன் தான் பார்க்கிறார். ஆனா நம்ம சபையில எல்லாம் வந்து எமோ கட் பண்ணிடுறாங்க.
நல்லா இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க இருந்து வெளியூர் பிரயாணம் போயினுக்கிறீங்க, டிஃபன் நல்லா சாப்பாடு திருப்தி வாங்கி கொடுத்துட்டாங்க, நடுவில் உங்களுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு, வண்டி அங்கே நிக்கல, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? நிறுத்துவீங்க. ஏன்னா ஏன்னா வண்டி மாறும், அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. அந்த எமோஷன் கேட்கல, எமோஷன் கேட்கிறார். இங்க உக்காந்துக்கிறவங்கெல்லாம் என்ன பண்றது? நான் எதிர சேர்க்கறதுன்னு தெரியல. எமோஷன்லியா இல்ல மோஷனா தெரியல, கம்முன்னு உட்காந்து. My God needs not motion, emotion. ஹalleluya. சொன்னோன்னு ஆமென், சொன்னன கைத்தட்டு, கொன்னோன்னு ஸ்தோத்திரம் பண்ணு, சொன்னன குதி, இதுதான் கேட்கிறார். ஆனா இங்க உட்கார்ந்துக்கிற சில காரியங்கள் எல்லாம் எப்படா முடியும் ஆண்டவருக்கு தான் தெரியும். My God needs emotion. அந்த மாதிரி இருக்கணும். சொன்ன உடனே துடிக்கணும். ஹalleluya. சும்மா கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கம்முன்னு உட்கார்ந்த கடைசி வரைக்கும் கம்முன்னு தான். நான் அங்க கம்முன்னு உட்கார்ந்தோடனே சபையில் வச்சு நடத்திருக்க மாட்டேன். என் கை கால்லாம் துடிச்சதுனால தான் இன்னைக்கு உட்கார வச்சு பல காரியங்களை கர்த்தர் செய்துட்டு இருக்கார். ஹalleluya. நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு காரியம் உங்களை கேட்கிறேன். உன்னை படிச்சதுனால ஆண்டருக்கு லாபமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களை படிச்சது ஆண்டருக்கு லாபமா? பின்ன ஆண்டு உங்களுக்கு கெஞ்சினே இருப்பாரா? வாப்பா வாப்பா வாப்பான்னு. அவர் நினைச்சா இன்னொரு களிமண் எடுத்து உருவாக்கி இன்னொரு வரப்போகுது. நைட்டெல்லாம் கண் முழிச்சு ஆண்டு சமுதிர பிள்ளைங்க வருவாங்க, பேசுங்க பேசுங்க, முட்டைகள் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன்னா எனக்கு என்ன இருக்குது? நான் பேங்க் வேலை செய்ய ஜாலியாக இருந்திருக்கலாமே. என்னோட எமோஷனை அவர் காட்டுறேன், அந்த எமோஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அந்த எமோஷனை ரிசீவ் பண்ணும்போது தான் எமோஷனா இருக்கும். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட எமோஷனா வந்தா ப்ரமோஷன், நல்ல பஞ்சு. ஆமா, ஆண்டவருக்கு வராம இருந்தா வருவீங்க போவீங்க வருவீங்க, ஏன்னா அது எமோஷன் தான். என் கர்த்தர் நல்லவர், என் தேவன் ரொம்ப உண்மை உள்ளவராக இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படியானால் விசேஷமா ஒரு காரியம் தரோம் சொல்லி சீக்கிரம் 10 நிமிஷம் லேட்டா முடிச்சிடலாம். ஒரு ராஜா ஒரு குதிரை வளர்த்துன்னு இருந்தாராம். என்னதான் குதிரை? அடங்காப்பிடாடி குதிரையும். கட்டின ஒரு இடத்துல நிக்காதான், அதை சொன்னா செய்யாதான், இதை சொன்னா செய்யாதான், வான்னு சொன்னா ஓடுமா. அப்ப மந்திரி சொன்னாராம், நான் இதை அடுக்கி காட்டுறேன். எப்படி அடிக்க கொடுங்க குதிரை வருவார். குதிரை நேரம் வீட்டுக்கு எத்தனை போனானோ, குதிரை அளவுக்கு பெரிய பானையை செய்தானோ. என்னது? பெரிய பானையை செய்து உள்ள விட்டு லாக் பண்ணிட்டானோ. நட அடிச்சு மேல ஏத்துறானோ. எப்படி நடந்தது அது? ஒரே சுத்திக்கினே இருக்கான். அது பேர் தான் சொல்லுவாங்க குண்டி சட்டு குதிரைன்னு. இதான் யோசிப்பீங்க, பழசே யோசிப்பீங்க. ஐயோ அது செய்யணுமே, இதை செய்யணுமே, அதை பண்ணணுமே, இது நடக்கலையே, அது நடக்கலையே, போச்சே வந்துச்சே. ஆண்டவர் சொல்றார், இதோ சகலத்தையும் புதிதாக்குறது மட்டும் இல்ல, சகலத்தையும் எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தவர். வனாந்தமா இருக்கிறது பார்த்தா ஒவ்வொன்ன பார்த்து ரசித்து கிரியேட் பண்ணவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் எமோஷன் வந்திருக்கு, கை தட்டுறாங்க. உண்மையா சொல்றேன், God is a good God. மூன்றாவது காரியம், உங்களை புதிய ஆவியை கற்க கொடுக்க விரும்புகிறார். வசனம், அன்பான தேவ பிள்ளைகள், இதுவரைக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற ஆவியை உடையவர்களாக இருந்தீர்கள். சிலருக்கு எதை கேட்டாலும் பயம். இன்றைக்கு துக்கமுள்ள ஆவி எடுத்து போட்டுட்டு, சந்தேகத்தின் ஆவி எடுத்து போட்டுட்டு, டிப்ரெஷன் ஆவி எடுத்து போட்டுட்டு ஒரு புதிய ஆவியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நெருப்பு நல்லா அழகா தான் இருக்கிறீங்க, உள்ளெல்லாம் இருதயம் கல்லா இருக்கு,
யோசிச்சு யோசித்து அழுது புலம்பி கஷ்டம் துன்பம் வேதனை எல்லாத்தையும் எல்லாத்தையும் நினைச்சு உங்க இறுதி எப்படி இருக்கா? ஆனா வெளியே தான் டெக்கரேஷன், உள்ள நிறைய பேருக்கு இருக்குது. வெளியே யாரும் காட்டுறது பேசலாம், நல்லா சொல்றீங்க, சோத்திரம் எல்லாம் சொல்றீங்க, ஆனா உள்ள இறுதியை உடைக்கிற மாதிரி பாரம் இருக்கு. ஆண்டு சொல்ற 2 சிந்தை உள்ள இருதயத்தை எடுத்து போட்டு ஒரே இருதயமாக சிந்தையை கர்த்தர் இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். அன்பான தேவனுடைய இருதயங்களே உடைக்கப்பட்டு கலக்கப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு உங்க துக்கம், வேதனை, கசப்பு, அழுகை, புலம்பல் உங்களுடைய இருதயத்தில் இனி காணப்படாதபடிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு அனைத்தும் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கல்லான இருதயம் இருக்குமானால் முதலாவதாக தேவ பிரசனம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்லான இருதயம் இருக்குன்னா தேவ பிரசனம் இருக்காது. தேவ பிரசனம் இல்லை என்றால் கர்த்தரோட சத்தம் கேட்காது. கர்த்தரோட சத்தம் கேட்கவில்லை என்றால் கர்த்தரோட சித்தம் நடக்காது. சிம்பிள் லாஜிக். கல்லான இருதயம் இருந்ததுன்னா ஆவியோட சத்தம் கேட்காது. அவர் சத்தம் கேட்கலாம், அவரோட சித்தம் நடக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். சிக்கன் வாங்குறீங்க, நிறைய வாங்கிட்டீங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிட்டீங்க, அதை சமைக்க எடுக்கிறீங்க, எப்படி இருக்கும்? அது கட்டியா இருக்கும். அது உடனே சமைச்சிட முடியுமா? அது ருசியா சாப்பிடணும் என்ன பண்ணும்? வெயிட் பண்ணி அந்த கல்ல ஐஸ் கட்டிக்கிறதெல்லாம் உருகி பீஸ் ஆன போது தான் நீங்க, அப்பதான் அது உன்னை உள்ள வந்து எப்போது டிப்ரெஸ் பண்ணி 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 உன் இருதயம் கல்லா இருக்கு. இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, இது நெய் செய்யுமா முடியுமா முடியாதா சொல்லிட்டு பிசாசான இருதயத்தை கட்டி வைத்திருக்கிறான். நீங்க ஆண்டவர் சொல்றார், எடுத்து என்கிட்ட கொடு, நான் புதிய ஆவியை கொடுக்கிறேன், அது புதிய வழியை காட்டும். அதை எழுதி வை, அதை எழுதி வை, நாளைக்குல இது முதல் நான் சில காரியங்களை மாற்ற விரும்புகிறேன் என்று யோபு 42:2 யோபு என்ற பக்தன் சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன், அது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுக்கு நல்லா தெரியும் கர்த்தரோட சமூகத்தில் இருந்தெல்லாம் யோபு சொல்றார். யோபு போல இயேசு நன்றாக தெரிந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு யோபுக்கு கண்டதற்கு பார்க்கறான், எல்லா சூழ்நிலை சொல்றான். அப்புறம் 44 அதிகாரம் சொல்றேன், நான் எழுதுற ரெட்டிப்பா கர்த்தர் எனக்கு கொடுத்தார் சொல்ற. So Job has seen every situation and he has come to the confirmation கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு. யோபை போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க பாப்போம்? தைரியமா சொல்ல முடியுமா? நீ பார்க்கல, ஆனா ஆவிக்குள்ளாக பார்த்து விசுவாசிக்கணும். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த மத்திய 8ஆம் அதிகாரத்துல நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டரோட சமூகத்துல வந்தா எப்படி இருக்கணும்? ஜோரா சொல்லுங்களேன், எமோஷனா இருக்கணுமா? இயேசு விசேஷமாக மத்திய 8ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை வாசிக்கும் போது இங்க ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு கப்பர்நகூமுக்கு பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன், யாரோ எடுத்தது பைபிள் எடுத்துக்கங்களேன், அவர் இடத்துல வரான். 2வது, ஆண்டவர் என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்விதமாய் கடந்து கொதிய வேதனைப்படுகிறான், அவரை வேண்டிக் கொண்டான். நல்ல சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கோங்க. இயேசு அங்க வந்த உடனே யார் வராங்க? 100க்கு அதிபதி வரான். என் வீட்டில் வேலைக்கார மோசமான நிலைமையில இருக்கிறான், அவனை சுகப்படுத்துங்க ஆண்டவர் சொல்ற. அதற்கு இயேசு, நான் வந்து அவனே நல்ல ஒரு கான்வர்சேஷனை பார்க்கணும். இயேசு வந்துட்டாரு, அவன் வரான், இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான், கேள்விப்பட்டான், உள்ள வந்துடும். ஆண்டவரே எனக்கு வீட்டில் ஒருத்தன் வேலை ரொம்ப மோசமா இருக்கிறான், வாங்கன்னு கூப்பிடுறான். இயேசு வரேன்றாரு. அப்ப அந்த 100க்கு அதிபதி பிரேத்திரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இதை கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு இயேசுக்கு நானே இருந்துக்கிறேன். ஓகே, ஒரு 2 பேர் வேணும். யார்? ஒரு ஜென்ஸ் ஒன்று, லேடிஸ் ஒன்று, ஜென்ஸ் ஒன்று வாங்கலேன். சரி, கத்துக்கு சோதம் டைனா ஃபர்ஸ்ட் பாவம் ஜென்ஸ் யாருன்னு. சரி, வந்துட்டாங்க. ஓகே, இவங்க தான் யாரு? 100க்கு அதிபதி. ஓகே, இப்போ நான் தான் இருக்கிறேன்.
இப்ப நீ என்ன கேட்கற, ஆண்டவரே நான் உங்க வீட்டுக்கு வரேன்றேன், வீட்டுக்கு வரேன். இப்ப உங்க வீட்டுல யாரும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்க, எப்போன மண்டை போட்டலாம், சும்மா பயப்படாதீங்க. ஓகே, வந்தாச்சு, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். ஓகே, இப்போ நாங்க இருக்கிறேன், இப்ப சூழ்நிலை மாறணும். இப்ப நீ தான் அந்த நூற்றுக்கு அதிபதி, இப்ப கேள், நான் வீட்டுக்கு வரோமா அப்படின்றேன். இவங்க சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க போயிடலாம். ஓகே, இப்ப திருப்பி அதே இயேசு தான் இருக்கிறாரு, வாங்க நீங்க வாங்க, உங்க ரோல் இருக்குதே, நீங்க தான் நூற்றுக்கு அதிபதி. அவங்க எமோஷனை பார்த்து, இப்ப உங்க எமோஷன் இயேசு கேட்கிறார், நான் வரேன் உங்க வீட்டுக்கு, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? போலாம் போலாம். இயேசு ஆச்சரியப்பட்டார், வசனம் தான் சொல்லுது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாராம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, யாரு பின்னாடி சபையை பார்த்து சொல்றார், எல்லாத்தையும் சொல்றார். இந்த நூற்றுக்கு அதிபதி அவர் சொன்ன சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை. இஸ்ரவேல்னா யாரு? யாரு? நீங்க தான் இஸ்ரவேல். நூற்றுக்கு அதிபதி யாரு? அவன் இஸ்ரவேல் கிடையாது, புறஜாதின்னு சொல்லலாம், ரோமையன், அப்படிதானே? அவன் வந்து கேட்கிறான். அது முன்னாடி வசனம் சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, வசனம் வாசிமா. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, நீர் என் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவன் வந்து அவனோட எமோஷன் எப்படி இருக்குன்னு காட்டுற கேளுங்க. நம்மள கொழுத்த கண்ட்ரோல் ஆயிட்டோம், அவனோட பாரம். அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த இத வந்து வசனத்தை ருசிச்சு படிக்கணுங்க. அவன் கேட்டது எப்படி கேட்டிருப்பான் தெரியுமா? அவன் பாரம், அவன் விசுவாசம், இயேசு கொண்டு இது வரைக்கும் இஸ்ரவேல் தனத்தை அவங்க பார்த்ததே இல்லை. அவர் அப்படி பார்க்கிற ஒரு வார்த்தை படிமா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சொஸ்தமா இத பார்க்கிற, நாடா இது, நாடா இது, இப்படி கேட்கிறானே. இந்த ஜனத்துங்களுக்கு எவ்வளோ பார்க்கிற பண்ற, அப்போ கூட கொஞ்சம் இந்த விசுவாசம் பார்க்கல. பாஸ்டமா நைட்டெல்லாம் தூங்காம ஆத்மா பாரத்தோட சபைக்கு ஆராதனைக்கு வரணும்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆராதனைக்கு வர தெரியலையே. இந்த பாஸ்டர் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி சபைக்கு வார்த்தை கொடுக்கிறார், இப்படிப்பட்ட இஸ்ரவேலை நான் பார்த்ததே இல்லையே. புரியுதுங்களா உங்களுக்கு? God speaking to you. ஒரு மணி நேரம் என் சமூகத்துல இந்த இஸ்ரவேலை பார்த்ததே இல்லையே. இதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். He sees the emotion, the time of emotion, the blessing of emotion. He wants to take it to the next level. அடுத்த லெவலுக்கு போனா நீ என்ன பண்ணணும்? எமோஷன் இருக்கணும். என் மனைவி பார்க்கணும், திட்டுவாங்க, இருங்க 7:10 போல ரெடியா. ஆனா 7 மணில இருந்து நோய் நோய் நோயினுவேன். என் மனைவி நடந்தா சொல்லுகிறேன், எமோஷன் துடிக்கும் எனக்கு. காரை பொறுமை ஓட்டுங்க. ஐயோ என் பிள்ளைங்க யாரும் தாக்கத்தோட வந்துருவாங்களே, எமோஷன். இன்னைக்கு நிறைய ஃபேமிலி கார்ல வருவாங்க. இதுக்காக பாஸ்டர் ஆண்டு என் மகன் நேத்தே வந்து பெருக்கி பார் வருவாங்க சொல்லிட்டு அல்லாத பார்க்கிங்லாம் வச்சோம். என் எமோஷன். ஆனா வராதுங்க மோஷன் வீல கொண்டுறாங்க. This is not emotion. God sees the emotion. ஆண்டவரோட சபைன்னு சொன்னா எப்படி வரணுமா? துல்லியமா ஓடி வரணும். உண்மையா நான் இருந்து ஒரு டிக்கெட் சீட்டை பார்ப்பேன், இவங்க வரல கொஞ்சம் டைனா வரல, ஃபீல் பண்ணுதுன்னா வரல, சகோதரி வரல. ஆனா அவங்க ரொம்ப தூரத்துல வரணும், எமோஷனா வராங்க. அதனால தான் உடனே பேசுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க வண்டி ஓட்டின எப்படி டைம் ஆச்சு உழைந்திருப்பாருன்னு ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஓட்டுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ அண்ணன் சபை ஆரம்பிச்சு டக் டக் ஸ்பீடா வந்து எப்படி சும்மா வந்திருப்பீங்களா? எமோஷன் போற வந்திருப்பீங்க, ஸ்பீடா வந்திருப்பீங்க, எமோஷனா. அதை பார்த்தார் இன்னைக்கு ஆண்டவர். இமான பார்த்து சொல்றார், நான் உன் ரூட்டை மாத்திட்டேன். ஏன்னா நீ எவ்வளவாக தாகத்தோட வரையோ இப்படிப்பட்ட இஸ்ரவேலை பார்த்ததில்லைன்னு சொல்றார் ஆண்டவர். சர்டிபிகேட் கொடுக்கணுங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்த போகிறார். நான் ஆண்டவர் ஜெபம் சொல்லிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இனிமேல் சபையார் கரெக்டா 7:30 வந்துடணும் ஆண்டவரே, இல்லைன்னா உங்களுக்கு தூக்கத்தையே கொடுக்காதீங்க ஆண்டவரே, அவங்க தூங்கவே கூடாது ஆண்டவரே,
நான் உபவாசம் 40 நாள் போட போறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேத்து ஒரு சகோதரி வெள்ளிக்கிழமை வராங்க, இங்க உரையாடல் நடக்குது. அவங்க ஹிந்து தான், ரட்சிக்கப்படல. அவங்க தம்பி ரட்சிக்கப்பட்டான். ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஒரு சகோதரி அங்கே தான் உட்காந்துருக்காங்க, 1:30 கரெக்டாக வந்துருவாங்க. போறது திருப்பதி கோயிலுக்கு. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்றாச்சுங்க? ஏன் சொன்னீங்க? என்னது? திருப்பதி கோயில் ரொம்ப கூட்டமாக தான். அதுக்கு என்ன சொல்றாங்க? கடவுளோட கிருபையில சாமியை பார்த்து வருவாங்களாம். ரகசிய கிறிஸ்து, ரகசிய இயேசு. ஆண்டவர் இதை வந்து அவங்க கோயில் போனதுக்கு பெருசு இல்லைங்க. அங்க போறதுக்கு ஃபர்ஸ்ட் யாரை வைக்கிறாங்க? கர்த்தரோட கிருபையால பார்த்துட்டு வரணும். ஹலோ ஹalleluya. இதுதான் எமோஷன். உங்க ரூட்டை கர்த்தர் மாத்துறார். அதுலயா நீங்க அழுதீங்களே நேத்து, உங்க ரூட்டை புதிய ரூட்டை கொடுக்கிறார். துணி பிசினஸ் மேல பண்ண போறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எமோஷன் கர்த்தருக்கு தேவை. இப்ப எமோஷனோட வந்திருப்பீங்கன்னா, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சபையே கேட்கிற யாவருக்கும் சொல்றார் ஆண்டவரே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு புதிய வழியை காட்ட போகிறார். உங்களுக்கு புதிய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் தான் சொல்றார், மகனே இந்த காலை தேடி வந்தல்ல, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குற, அவைகள் சத்தியமும் அதை எழுதி வையே. நான் சொன்னதை யாரால மாற்ற முடியாது. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அவர் முன்னாடி போவாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏன் நான் உன் சமூகம் முன்பாக போகுது, அவரும் நடத்துவார். உனக்கு முன்பாக 4 கல் எடுத்து அடிச்சாலும் அவர் வாங்கிப்பாரு, உண்மையில விழாது. இனிமேல் பாதுகாப்பா நடத்துவார். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டாரு. எப்ப நடக்கும்? அடுத்த வாரம் மெசேஜ் கண்டினியூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் விசுவாசத்துல போங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். சபைக்கு வரணும் எப்படி வரணும்? எமோஷனா வரணும். எப்படி வரக்கூடாது? எமோஷனா வரணும். கேட்கும் போது விசுவாசத்துல கேட்கணும். ஆண்டு கேட்கிற உண்மையா நீங்க வரும் பொழுது என்ன தூங்க விட மாட்ட பேசுவார். அன்பான தேவ காலையில சொல்ல விரும்புகிறேன், இந்த முதல் நாள் விசேஷமா வெளிப்படுத்த விசேஷம் சொன்ன வால்பா ஒமேகா தேவன் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதுப்பிக்கிறேன், சத்தியமும் உண்மையானவைகள் நீ எழுதி வைன்னு சொல்றாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை இவர் வாய்க்கட்டும். என் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பேன். கேட்கிற யாவர்களுக்கும் கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வார்த்தை வந்த யாவரும் கேட்கிற யாவருக்கும் முத்திரை போடுகிறேன். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுவோமே.